السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، لقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் நம்மளுடைய வாழ்நாளிலேயே மிகச்சிறந்த 10 நாட்களாகும். அல்லாஹ் தஆலா அவன் படைச்சதிலேயே ஒரு சிலதை விட ஒரு சிலதை சிறப்பாக்கியிருக்கான். மாதங்களை எடுத்துக்கிட்டமாக்கும் ஒரு சில மாதங்களை விட மற்றும் சில மாதங்களை சிறப்பாக்கியிருப்பான். ஒரு சில நாட்களை விட மற்றும் சில நாட்களை சிறப்பாக்கியிருப்பான். அதே மாதிரி துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் தஆலா ஏனைய நாட்களை விட சிறப்பாக்கி இருக்கிறான். ஒரு முஃமினுடைய வாழ்வில் மிக மகத்தான நாட்களாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான். இந்த மகத்தான நாட்களை இறை நெருக்கத்தை பெறக்கூடிய விதத்தில் நல்ல செயல்களின் மூலமாக அழகுபடுத்துறதுக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் உறுதி எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பை பற்றி அவனுடைய கலாம் ஷரீஃபாகிய குர்ஆனில் 89வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் சத்தியமிட்டு கண்ணியப்படுத்தி கூறியிருக்கிறான். வலையாலின் அஷுர், இதனுடைய அர்த்தம் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விளக்கம் என்னன்னு பார்த்தா, 10 இரவுகள் என்பது எந்த 10 இரவுகள்? அது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 இரவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பாதையில் போர் புரிகிறதை விட சிறப்புக்குரியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, வேறு நாட்களில் செய்யும் நல்ல செயல் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யும் நல்ல செயலை விட சிறந்தது அல்ல அப்படின்னு. அதை கேட்டுட்டு இருக்கிற சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அறப்போரை விடவுமா அப்படின்ட்டு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், அறப்போரை விடவும் தான். ஆனால் அந்த அறப்போரில் தமது உயிரையும் பொருளையும் அர்ப்பணிப்பதற்காக புறப்பட்டு சென்று எதையும் திரும்ப கொண்டு வராத மனிதரை தவிரன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் பதியப்பட்டிருக்கு. ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய கடமையான நல்ல செயல்களை விட இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்கிற கடமையான நல்ல செயல்கள் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவைகளாக இருக்குது. மற்ற நாட்களில் செய்யக்கூடிய உபரியான நல்ல செயல்கள் கூட இந்த நாட்களில் செய்கிற உபரியான நற்செயல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியதாக இருக்குது. ஏனைய அனைத்து நற்செயல்களும் இதே மாதிரி தான். அல்லாஹ்விடத்தில் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாளில் ரொம்ப சிறப்பான நாட்களாகவும் நம்ம செய்கிற அமல்கள் ரொம்ப சிறப்பான அமல்களாகவும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம அதை அதிகமான முறையில் நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த மகத்தான 10 நாட்களையும் மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸு. 1வதா பாவமீட்சி. நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து நல்ல செயல்களுக்கும் தடையாக இருப்பது என்னன்னு பார்த்தா நம்மளுடைய பாவம்தான். அதனால் முதல்ல நம்ம அல்லாட்ட பாவத்தில் மீட்சி பெறணும். கடந்த காலத்தில் நடந்த அனைத்து பாவங்களுக்கும் உள்ளம் உருகி தூய உள்ளத்தோட மன உறுதியோட அந்த பாவங்களை நான் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோட அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி அவனுடைய பக்கம் நம்ம மீண்டவங்களா எந்த பாவமும் இல்லாத தூய மனிதர்களாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை நம்ம வரவேற்க தயாராகணும். 2வதா பிரார்த்தனை. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்களை அடைந்து அதிக நல்ல செயல்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹோட திரு பொருத்தத்தை பெற்ற அடியானாக மாறணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உறுதியான உள்ளத்தோட துவா கேட்கணும். 3வதா தூய உள்ளம். இந்த அற்ப உலகத்தில் எந்தவித உலகியல் நோக்கமும் இல்லாமல்
இறை திருப்தி, மறுமை வெற்றி, இறை அச்சத்தை அதிகப்படுத்துதல், இது போன்ற தூய எண்ணங்களை மாத்திரம் நோக்கமாக கொண்டு துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை நம்ம வரவேற்க தயாராக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். 4வதா மன உறுதி. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் கூறியிருக்கிற எல்லா விதமான நற்செயல்கள்லையும் முந்திக்கிறணும். அதிகம் வணக்க வழிபாடுகளை செஞ்சு இறை திருப்தியை பெறணும் அப்படிங்கிற உறுதியை எடுத்துக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். 5வதா நேரத்தை நல்லா திட்டமிடணும். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் ரொம்ப ஸ்பீடாக போகும். சில நாட்கள் அதன் ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் மிகவும் பெருமதியானவையாக இருக்கும். 10 நாள் அப்படின்னா 240 மணி நேரம். இதை நம்ம என்ன செய்யணும்? உரிய முறையில் திட்டமிடணும். ஒரு நாளுடைய 24 மணி நேரத்தையும் நம்ம சரியாக திட்டமிட்டு வகுத்து கடமையான தொழுகைகளை கூட்டாக நிறைவேற்றணும். இரவு தொழுகையில் கவனம் செலுத்தணும் இன்ஷா அல்லாஹ். பிந்திய இரவுல எழுந்து தொழுது பாவ மன்னிப்பு தேடணும். இரவு தொழுகையில் அதிகம் குர்ஆனை ஓதணும். சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் மத்தியில் பிரார்த்தனை செய்யணும். அல் குர்ஆனை அதிகம் ஓதணும். ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுவணும். கடமையான தொழுகையின் பின்னாடி ஓதக்கூடிய திக்ருகள் துவாக்களை ஓதணும். அப்புறம் காலை மாலையில் இரவுல ஓதக்கூடிய திக்ருகளை துவாக்களை ஓதணும். லுஹா தொழுகையை தொழுவணும் இன்ஷா அல்லாஹ். தான தர்மங்களை செய்யணும். உபரியான நோன்புகளை நோக்கணும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு பேணிக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக இந்த நாவையும் இந்த கண்களையும் இந்த காதுகளையும் பேணணும் இன்ஷா அல்லாஹ். குறைந்தது குர்ஆனை ஒரு முறையாவது ஓதி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம மார்க்க நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிறலாம். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் நேரங்களை நம்ம நன்றாக திட்டமிட்டு வகுத்துக்கிறணும். 6வதா மனம் நிறைந்த மகிழ்ச்சி. ஒரு முஃமினுடைய வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான நாட்கள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். ஏண்டா இந்த நாட்களில் தான் இஸ்லாத்துடைய 5 பெரும் கடமைகளில் 5வது கடமையான ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றப்படும் சிறந்த நாட்களாக இருக்குது. இந்த நாட்களில் செய்யப்படுற நற்செயல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவையாக இருக்குது. அல்லாஹுடைய வழியில் போர் புரிவதை விட அவனிடத்தில் சிறப்பானவையாக இருக்குது. இந்த நாட்களில் தான் 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய அரஃபாவுடைய நோன்பும் இருக்குது. நரகத்திற்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படும் நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்குது. மகத்தான நாளாகிய ஹஜ்ஜு பெருநாளுடைய தினமும் இருக்குது. அல்லாஹுக்கு மிக விருப்பத்திற்குரிய வணக்கமான உல்ஹியா வணக்கமும் இருக்குது. இவ்வளவு சிறப்புகள் இருக்கும்போது இதனுடைய வருகை எப்படி ஒரு முஃமினுக்கு மகிழ்ச்சி தராமல் இருக்க முடியுமா? 7வது துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களின் சிறப்புகளை அதனுடன் தொடர்புபட்ட மார்க்க சட்டத்திட்டங்களை நம்ம அறிஞ்சிக்கிறணும். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளை அந்த நாட்களுடன் தொடர்புடைய அமல்களின் சட்டத்திட்டங்களை பற்றி மார்க்க ஆதாரங்களோடு எழுதப்பட்ட புத்தகங்களை வாங்கி படிக்கணும். ஆதாரங்களோட கூடிய உரைகளை கேட்கணும். அப்படியான சிறப்பான நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிறணும். முன் சென்ற நல்லோரின் வாழ்வில் துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் எப்படி அவங்க செலவழித்தாங்க அப்படிங்கிறத எழுதப்பட்ட சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி அதிகம் படித்து அவங்களுடைய நடத்தைகளை நம்ம முன் மாதிரியாக எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறணும். குடும்ப உறவுகளுக்கும் மனைவி மக்களுக்கும் அந்த புத்தகங்களை வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் வசதி செஞ்சு கொடுக்கணும். 8வது இந்த பெருமதிமிக்க 10 நாட்களை சமூக வலைத்தளங்களில் ஏனைய பயனற்ற விஷயங்களில் பாவமான விஷயங்களை வீணடிச்சிடாம சிறந்த முதன்மையான அமல்களோட முதன்மைப்படுத்தி நற்செயல்களின் பக்கம் நம்ம முந்தி செல்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஆகுமான விஷயங்களுக்கு கூட நேரங்களை நம்ம மட்டுப்படுத்தி சிறந்த அமல்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் வர இருக்கும் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களும் அல்லாஹ் நமக்கு சிறப்பான நாட்களை அமைச்சு தரணும். அதில் நம்ம அதிகம் அமல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை அவன் கபூல் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே துவா செய்வோம். ஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.